இதுதான் எனக்கு லஞ்சுக்கு செய்கிறாங்க. எனக்கு வேண்டாம். இதோ எனக்கு ஏதோ ரெடி பண்ணுறாங்க. என்ன கிழங்கு? ஆழ்வெள்ளி கிழங்கு தானே. இது மதியமேமா? அப்படி ஆயிடும். ചോറ് யாருக்கு? குழந்தை. முட்டை. முட்டையா? ஆஃப் பண்ணிட்டுமா? முட்டை போதுமா? இன்றைக்கி வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு தனியாக சாப்பாடு செஞ்சுருக்காங்க முதல் தடவையாக டெலிவரிக்கு அப்புறம். இது அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், இது முட்டை பொரியல் அவங்களுக்கு. இது வந்து பப்படம். ரொம்ப நாள் கழித்து பப்படம் பாக்ஸ் வெளியில் வந்திருக்கு. என்ன குழம்புலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பாப்பா கூட இருந்ததுனால இந்த சைடு வரலை. சாம்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், சாம்பார். இது முதல் தடவையாக எனக்குன்னு செஞ்சுருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, வெங்காய சாதமா, நெய்யும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு சாப்பாடு போட்டு உப்பு போட்டுட்டாங்க. இதுதான் சாப்பிட்ணுமா. ஆனால் இது காலையில் 7 மணிக்கு சாப்பிட வேண்டியது, மணி 2 இன்னும் இப்போ தான் எனக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சாப்பிட்ணுமா. ஆனால் இது வந்து எப்போவுமே 7 மணிக்கு சாப்பிட்ணுமா. அப்புறம் 10 மணிக்கு ஃபுட்டு வேறு ஏதாவது எடுப்பாங்களாம். அதெல்லாம் ஏதோ ஐதீகம்னு சொன்னாங்க. இப்போ எங்கே வந்து ஆள் இல்லை இல்லையா பார்த்துக்கிறதுக்கு, அதனால் எனக்கு மட்டும் இப்போது 1 மணிக்கு லஞ்சுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க முதல் தடவை. இது வந்து பொன்னி மட்டரி இருக்குது. மட்டரி அங்கே வடித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சுக்கு தண்ணி, அப்படியே மூடிடுவோம். எங்கள் மூத்தார் வந்து பார்த்துட்டு போகிறாரு. முட்டை வாசனை இழுத்துடுச்சு போல இருக்குது. அவர் வந்தார், பார்த்தாரு, போகிறாரு. அங்கே வெளியில் எல்லாருமே கதை பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க.